கிறிஸ்துவின் கிறிஸ்தவம் இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி அன்போடு கூட இந்த ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு வரவேற்கிறேன். சுவிசேஷ புத்தகத்திலிருந்து நாம் படித்து கொண்டு வருகிற ஒவ்வொரு விஷயமும் ஒரு சிறிய தாக்கத்தை நம்முடைய ஆத்துமாவில், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஏற்படுத்துகிறது. அதை என்னோடு தெரிவிக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்கிறேன். பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது ஒருவர் பார்க்க நீங்கள் உதவி பண்ணுங்க. காரணம், இது கர்த்தருடைய வார்த்தை, ஜீவன் உள்ளது, ஆவியாக இருக்கிறது. ஒரு மனிதனுக்குள்ளே சென்று எப்பொழுது எவ்விதமான ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் என்று நமக்கு தெரியாது. யார் அதை கவனிப்பார், யார் அதை ஏற்றுக்கொள்வார், யார் அதனால் மாற்றப்படுவார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு ஒன்று தெரியணும், இதை நாம் எப்படியாவது மனிதருக்கு கேட்க வைக்கிற வேலையாவது செய்யணும். கவனிப்போம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 7 முதல். உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தை மேய்த்து வயலில் இருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? ஒரு கேள்வி கேட்குறார். அதாவது உங்களை குறித்து, உங்களுடைய நடக்கைகளை குறித்து எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வர்றார். மன்னித்தலை பற்றி, நீதி என்றால் அதில் மன்னிப்பும் இருக்கிறது என்பதையும், நாம் குற்றப்படுத்துவதை விட குற்றங்களை மன்னிப்பதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணுன்றதெல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றார். இப்போ கடுகு விதையளவு விசுவாசம் இருந்தால் போதும்பா, நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சப்ஜெக்டை கொண்டு வரார். என்ன அப்படின்னா, உழுது, நிலத்திலே உழுது, ரொம்ப கடினமான வேலை. வேர்வை சிந்த அவர்கள் உழைக்கணும், மூச்சிறைக்க உழைக்கணும். அவர்களுக்கு ஓய்வு, உணவு, தண்ணீர் எல்லாமே தேவைப்படும் கொஞ்சம் நேரத்தில், சில மணி நேரங்கள்லேயே. அப்படி ஒரு கடின உழைப்புக்கு பிறகு மந்தை மேய்த்தல் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஹாய் ஹாய்ன்னு சொல்லின்னு போயினே இருக்கலாம் அப்படின்னு நினைக்க முடியாது. அதுவும் ஒரு உழைப்பு தான். அப்படி 2 உழைப்பு அன்னைக்கு இருந்த ஒரு பேசிக்கான பரவலான ஒரு உழைப்பு களம் அது. அதை சொல்லிட்டு என்னன்றாரு, அப்படி உழைச்சிட்டு நீங்கள் வரீங்கப்பா, வந்த உடனே வீட்டில் எஜமான் இருக்கிறார். அவர் வந்து உங்களை பார்த்த உடனே, அப்பா களைப்பாக இருக்கிற, வேர்த்து விறுவிறுத்து இருக்குது, தண்ணி குடி, போய் நீ சாப்பிட்டுட்டு வா, அதுக்கப்புறமா வந்து எனக்கு நீ பரிமாறலாம் அப்படின்னு சொல்லுவானா? இந்த கேள்வி ஏன் கேட்கப்படுகிறது? இதில் நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? கவனிச்சா புரியும். 8ஆம் வசனம். நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அரை கட்டி கொண்டு நான் போஜனம் பண்ணும்பளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின்பு நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா? மறுபடியும் ஒரு கேள்வியை தான் கேட்குறார். அவன், அந்த எஜமான் வேலைக்காரனை பார்த்து, அவன் களைப்பை அறிந்திருக்கிற ஒரு ஆளாக இருந்தாலும் கூட, நல்ல பார்த்தாலே தெரியுதுன்னாலும் கூட, ஒரு எஜமான் என்ன சொல்லுவான்ப்பா? அடிப்படையில் இப்படி தானே நடக்கும். சீக்கிரம்ப்பா கையை காலை கழுவிட்டு வந்து சாப்பிட்ட வை அப்படின்னு தானே சொல்லுவான். நான் சாப்பிட்ட பிறகு அப்புறமா நீ சாப்பிடு, அதுதானே ஒரு பழக்கம் வழக்கமாகவே இருக்கும். அப்படி தான் அவர்கள் கட்டளையிட்டு அங்கே செய்ய வைத்து கொண்டு தானே இருப்பாங்க. இப்படி நடக்குமா அப்படின்னு கேட்குறதா இருந்தால், அந்த வேலைக்காரன் ஏதோ ஒரு தவறான எதிர்பார்ப்பில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அந்த தவறான எதிர்பார்ப்பை தான் சரி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு இந்த ஒரு சின்ன குட்டி கதை மாதிரி சொல்கிறார். 9. தான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபசாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. 3வது ஒரு கேள்வி கேட்குறாரு. அப்படியெல்லாம் செஞ்சு முடிச்சிட்ட பிறகு, வேலையும் பார்த்துட்டு வந்து இவருக்கு ஆகாரம்லாம் வச்சு முடிச்சிட்ட பிறகு அவன், நீ உட்காருப்பா, நான் உனக்கு உபசாரம் பண்ணுறேன், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்வானா? மாட்டானே. 3 முக்கியமான கேள்விகள். முதல்ல, களைத்து வந்த உழைப்பாளியை பார்த்து, அந்த வேலைக்காரனை பார்த்து, நீ முதலில் சாப்பிடு என்று சொல்வானா? இல்லை, வாய்ப்பில்லை. அடுத்தது, எனக்கு நீ முதலில் வை, பிறகு நீ போய் சாப்பிடலாம் என்று சொல்வான் அல்லவா? ஆமாம், கரெக்ட் தான். 3வது,
நீ எனக்கு எல்லாம் பண்ணிட்டப்பா, உழைச்சிட்டும் வந்துட்ட, இப்போ நீ உட்காரு, நான் உனக்கு சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லுவானா? இல்லை, சொல்ல மாட்டான். இதானே யதார்த்தம். 10ஆம் வசனம். அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். நாங்கள் அப்பிரயோஜனமான வேலைக்காரர், ஒர்த்லெஸ். என்னெல்லாம் நீங்கள் வேலைக்கு வச்சதே பெரிய விஷயம்யா. எனக்கு நீங்கள் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பே பெரிய விஷயம். நான் வாழ்நாள் முழுவதும் உங்கள் காலில் கிடக்கணும். அடிமை, தன்னை இன்னும் அடிமை போல ஒப்பு கொடுத்தால் எப்படி இருக்கும்? நாம் பல நேரங்களில் கடமையை செய்ததற்காக கூட பாராட்டை பெற விரும்புகிறோம், எதிர்பார்க்கிறோம். மனிதனோட இயல்பு தான். இப்போ மனுஷனே பேசிக்காகவே தன்னை ஒருவர் பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்கிற ஒரு வேட்கை, அந்த தாகம், தர்ஸ்ட் இருக்குல்ல, அது ரொம்ப அதிகம் உலகத்தில். சின்ன குழந்தைகள் கூட தாங்கள் பாராட்டப்படுவதை அவங்க நம்ம மூளையில் பதிவான மாதிரியே இருக்கிறது அவங்க எதிர்பார்க்குறத பார்த்தாக்கா. நம்முடைய குடும்பத்துக்குள்ளே, வீட்டுக்குள்ளே, நம்முடைய தாய் தகப்பன் உறவுகளுக்கு நடுவில், நட்பு வட்டத்துக்குள்ளே, சபையில் சகோதரன் நடுவில், இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஐஸ்வர்யமானாக இருந்தாலும் கூட, அவன் செல்வ சீமானாக புகழ்பெற்றவனாக இருந்தாலும் கூட, அவன் இன்னொரு முறை தான் பாராட்டப்பட வேண்டும் என்பதை விரும்புகிறான் தானே. ஆனால் ராஜ்யத்துக்குள்ளே ஆண்டவரின் சீடராக நீங்கள் வளர்ந்து வருவீர்களானால், நீங்கள் எப்படிப்பட்ட மனோபாவத்தோடு இருக்கணும், நம்ம எப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்கணுன்றத ஒரு சர்வெண்ட் ஆட்டிடியூடில் ஒரு வகையை இங்கே சொல்லிக் கொடுக்குறார். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இந்த வாழ்க்கையில் நாம் செய்யும் கடமைகளுக்கு கூட, செய்துதான் ஆக வேண்டும் என்கிற கடமைகளுக்கு கூட இந்த பாராட்டு, அங்கீகாரம் வரணும்னு எதிர்பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், விரக்தி தான் மிச்சம். இது உண்மை. இதை நமக்கு புரிய வச்சிடுறார். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் நிம்மதிகளில் இன்னும் கூடுதல் நிம்மதியை நீங்கள் இது வழியாக பெறலாம். நான் அப்பிரயோஜனமான வேலைக்காரன், தரை மட்டும் நம்மை தாழ்த்தி விடுவோமானால் அதுக்கு கீழே ஒருத்தர் தாழ்த்துறதுக்கு அங்கே இடமே கிடையாது. பார்த்தீங்களா? இதை நான் எப்பொழுதுமே நினைக்கிறது உண்டு. நாம் நம்மை தாழ்த்தி கொள்வது எப்பவுமே நல்லது. ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் வந்தார், தன்னை தாழ்த்தினார், அடிமை கோலம் எடுத்தார். அதுக்கு கீழே அவரை கொண்டு போக முடியாது. அவர் அங்கிருந்து தன்னுடைய கடமை செய்தார். என் சித்தம் அல்ல, என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என்று சொல்லி அந்த பிதாவின் சித்தத்தை செய்தார், முடித்தார். கடைசியா முடிந்தது என்று சொல்லி தன் ஜீவனை விட்டார். அப்போ இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நாம், நம்முடைய ஒரு மன விரக்திக்கு பல காரணங்கள் பல வகையில் இருக்குமானால், ஒன்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அங்கீகாரம், கூடுதல் அங்கீகாரம், நமக்கான ஒரு பெருமையான, புகழ்ச்சியான, முகஸ்துதியான வார்த்தைகள், பாராட்டுகள். ஆனால் நம்ம செய்தது என்னமோ கடமை தான். ஒரு தேச தலைவன் அல்லது ஒரு நாட்டின் முதல்வர், பிரதமர் மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்யணும். அது மேண்டேட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ஒவ்வொரு காலகட்டங்களிலே சூழ்நிலைப்படி மிக சரியாக அவைகள் செய்யப்பட வேண்டும். அதுக்கு தான் அதிகாரிகள்லாம் இருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க? அதில் அவங்கள் பெயரை, முகத்தை அச்சிட்டு தாங்கள் அதை செய்வதாக, தங்களுடைய தயாலத்தில் செய்வதாக. நம்ம வழக்கமாக தானே சொல்கிறோம், நாம் கொடுக்கும் வரிப்பணங்களிலேயே நமக்கான நலத்திட்டங்களை செய்யும் பொழுது அவர்கள் தங்களை பெருமைப்படுத்தி கொண்டு தானே செய்கிறாங்க. அப்போ நமக்கு ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், கடமை செய்த பிறகு அதை தியாகத்துக்கு ஒப்பாக நாம் நினைக்கவும் கூடாது, பேசவும் கூடாது. கடமையவே ஒரு தியாகம்னு ஒரு ஆள் நினச்சா எப்படி இருக்கும்? இன்றைக்கி உலகத்தில் மனிதர்கள் அப்படி தானே இருக்கோம். நம்ம இதில் சரியாக இருக்கோமா? நம்மை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்கணுன்ற பாடத்தில் இது ஒரு முக்கியமான பாடம். இன்றைக்கு ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனக்கஷ்டம், ஏன் பொறாமை, ஏன் கசப்பு, ஏன் பிரிவினை? இது எல்லாத்தையும் காரணத்தில் ஒன்று கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பாராட்டை பெறுவது அல்லது பாராட்டை இழந்தால் அதில் வருகிற மனக்கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது. நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம்தான் செய்தோம் என்று சொல்லுங்கள். அவங்க பாராட்டுறதுக்கு முன்னால் அந்த எதிர்பார்ப்பை வச்சுக்காம நீங்கள் முன்கூட்டி சொல்கிற பழக்கம் வச்சுக்கோங்கன்றார். ஐ எம் அன்வொர்தி, இட்ஸ் மை டியூட்டி, அப்படி சொல்லுங்க. நிறைய நல்ல அதிகாரிகள் இருக்காங்க, பல அலுவலகங்களிலே நல்ல வேலைக்காரர்கள் இருக்காங்க, எஜமானர்கள் கூட இருக்காங்க. அவர்கள் தங்கள் கடமையை செய்ததாக அதில் மட்டும் திருப்தி அடைவார்கள். இன்னொருவர் பாராட்டை, அவர்கள் பரிசை, வெகுமதியை எதிர்பார்க்கவே மாட்டாங்க.
ரோமர் 15ஆம் அதிகாரம் 1 வசனம், அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். இதில் ஒரு வாக்கியத்துக்காக தான் நான் இந்த வசனத்தை காண்பிக்கிறேன், நமக்கே பிரியமாய். அப்போ பாருங்கள், ஒவ்வொருத்தருக்குமே தங்களுக்கு பிரியமாக, தங்களுக்கு ஒரு சந்தோஷம் வர்ற மாதிரி எப்பவுமே எல்லாமே இருக்கணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ப்ளீஸிங் அவர் செல்ஃப். someone has to please me. ஒருத்தர் என்னை பிரியமாக நடத்தணும், பிரியமாக எனக்கு தேவையானதெல்லாம் செய்யணும், என்னை பிரியப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. கணவன் மனைவிக்கு நடுவில், நண்பர்களுக்கு நடுவில், சகோதரர் நடுவில், எஜமான் வேலைக்காரர் நடுவில், இப்படி இருந்துகிட்டே இருக்கு. இன்றைக்கி அது ரொம்ப மோசமாக இருக்குது இந்த தலைமுறையில். நாம் ஒரு போஸ்ட் போடுறோம் ஃபோன்லன்னு சொன்னாக்கா உடனே அதுக்கு லைக் மட்டும்தான் வரணும், அந்த லைக் வந்தாகணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. அது ஒரு மனோவியாதி போல இன்றைக்கி இருக்கிறது. உங்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாருங்கள். உங்களை பிரியப்படுத்தத்தக்கதாக நீங்கள் எவ்வளோ மோசமாக போகிறீங்க பாருங்கள். ஒரு கடமையை பண்ணிட்டு கூட அதை தியாகம்னு பேசவும், அதுக்கு ஒரு பெரிய பாராட்டு கிடைக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களே. மற்றவர்கள் பார்வைக்கு ஊழியம் செய்வது அல்லது மற்றவர்கள் பார்வைக்கு செய்து காட்டுவது, அதன் மூலமாக 4 பேர் நம்மளை பாராட்டணுன்றது. இதில் இன்னொருத்தரை பாராட்டினா பிடிக்காது. இந்த குழந்தைங்க கூட பக்கத்து வீட்டு பாப்பாவை தூக்கி இந்த அம்மா வச்சாங்கன்னா இந்த வீட்டில் இருக்கிற அந்த குழந்தை பிடிச்சி இழுத்து விடும். அந்த குழந்தைக்கு பேசக்கூட வராது, அந்த அளவுக்கு தான் இருக்கும். ஆனாலும் அதுக்குள்ளே இருக்கிற ஒரு கோபம், ஒரு பொறாமையை நம்ம பார்க்குறோம். குழந்தைகள் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோமில்ல. பெரியவங்க நம்ம அப்படி தான் இருப்போமா என்ன? நம்ம அப்படி தான் இருக்கணுமா? நம்ம அப்படி தான் இருக்கிறோமா? சிந்திங்க. நாம் அப்பிரயோஜனமானவர்கள் என்று தாழ்த்தி கொள்ள, செய்ய வேண்டியதை மட்டும்தான் செய்தேன் என்று அறிக்கையிட நமக்கு எப்பொழுதுமே அந்த தாழ்மை தேவைப்படுகிறது. ஆண்டவர் இயேசு அப்படி தான் இருந்தார். தனக்கு பிரியமாக அல்ல, நான் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தேன்னு சொன்னார் இல்லையா? ஆனாலும் கூட கடைசி நாளில் நமது ஆண்டவர் இந்த வாழ்க்கைக்கான ஒரு பாராட்டை நமக்கு சொல்வதற்கு அவர் தயாராக இருக்கிறார். அவர் திட்டம் வச்சிருக்கிறார். மத்திய 25ஆம் அதிகாரம் 21, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்றான். 23, அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி என்றான். இந்த ஒரு உவமையும் ஆண்டவர் தான் சொன்னார். இந்த இடத்துல உத்தமம், உண்மை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே சமுதாயத்துக்குள்ளே நேர்மையான அதிகாரி, இவர்கள் உண்மையாக நடந்து கொண்டார்கள். இன்றைக்கி நான் பார்த்தேன், பழைய துணிகளை எல்லாம் வாங்கி விற்கிற ஒரு வியாபாரி, கோயம்புத்தூர்னு நினைக்கிறேன். அவர் பழைய துணிகளை எல்லாம் வாங்குகிறார். அந்த பழைய துணியை வாங்கிறதுக்கு அவர் எங்கே போவார் அப்படின்னா, ஆசிரமங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நிறைய பேர் அவங்க பழைய துணியை கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு சூட் ஆகிறது, அந்த பிள்ளைங்க இருந்தாங்கன்னா, பெரியவங்க இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு அவங்க எடுத்து பயன்படுத்துவாங்க. ரொம்ப மோசமாக இருக்குமானா அவங்க பயன்படுத்த முடியாதுல்ல, அவங்க இந்த கடையில் போட்டுருவாங்க. இந்த கடைக்காரர் அந்த மாதிரி ஒரு மூட்டையை வாங்கிட்டு போயிட்டு எல்லாத்தையும் பிரிக்கிறாரு. பார்த்தா ஒரு பழைய புடவைக்குள்ளே ஏறக்குறைய ஒரு 12 சவரன் நகை இருக்கிறதாம். அதை பார்த்த உடனே நேராக போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் கொடுத்துட்டாரு. ஏன் இந்த மாதிரி பழைய துணி வாங்குகிற ஆள் இதில் ஒரு புடவையில் இது சுற்றி வச்சுருந்தாங்க, யாரோ விட்டுட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாருங்களேன், அந்த நேர்மையை, அந்த உண்மையை நம்ம பாராட்டுகிறோம். ஆனால் நீங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவன் அப்படித்தான் இருக்கணும். அவன் ஒரு வியாபாரி, அவன் பழைய துணியை மட்டும்தான் வாங்குகிறான். தவறுதலாக யாரோ வைத்து விட்டதை அவன் கொடுத்து தான் ஆகணும். அது அவனுடையது அல்ல, பார்த்தீங்களா? ஆனாலும் கூட அதை தாண்டியும் இதை மறைத்து, இதை சொல்லாமல் கொள்ளையடிப்பதை போல எடுத்துக்கொள்பவர்கள் 99% இந்த சமுதாயம் மாறிட்டதுனால அந்த 1% உண்மையாக இருப்பவர்களை பாராட்டி தானே ஆகணும். இப்போ நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், எஜமான் பாராட்டுவதற்கான ஒரு மனமுள்ளவராக இருக்கணும். ஆனால் வேலைக்காரன் பாராட்ட எதிர்பார்க்கிற ஆளாக அதை செய்யக்கூடாது. இந்த நுட்பமான ஒரு வித்தியாசம் நமக்கு புரியணும். இப்போ நம்ம எஜமானே வச்சுக்கோங்களேன், நம்ம கிட்ட ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அவங்க கடமை மட்டும்தான் செஞ்சாங்க.
உன் வேலை தானே நீ செஞ்ச போ அப்படின்னு சொல்லாமா? இல்லை, அந்த வேலையை செய்ததில் அவர்களை பாராட்டுவதற்கு ஒரு இடம் இருக்குமானால் நாம் அதை பாராட்டலாம். அம்மா தன் கடமை தானே செய்கிறாங்க, மனைவி தான் கடமை தானே செய்கிறாங்க, அப்பா அவர் தன்னுடைய கடமை தானே செய்கிறாரு, இருந்தாலும் நாம் ஏன் தேங்க்ஸ் சொல்கிறோம், நம்ம ஏன் அப்ரிஷியேட் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த இடத்துல நாம் அன்பினாலே அவர்களை இன்னும் உற்சாகப்படுத்துவதற்காக நாம் அப்படி செய்கிறோம். அது செய்கிறது ரொம்ப சரிதான். ஆனால் நான் அந்த பாராட்டை எதிர்பார்த்து செய்கிறேன் பார்த்தீங்களா, அங்கே தான் வேணான்றார். அப்போ வேலைக்காரர் தன் எஜமானுக்கு முன்னாலே அவர் ஒரு பாராட்டி தான் ஆகணும் அப்படின்னு நினச்சி அந்த வேலையை செய்யக்கூடாது. இதை புரிஞ்சுக்கிட்டா நம்ம வாழ்க்கையில், வேலை ஸ்தலங்களில், நம்முடைய வீட்டில், நம்முடைய நட்பு வட்டத்துக்கு நடுவில் ஒரு சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சிந்திப்போம், ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, எங்களை குறித்த எச்சரிக்கைகள் எங்களுக்கு பல தேவையாக இருக்கிறதப்பா. அதில் ஒன்றாக இன்றைக்கு நாங்கள் கவனித்ததை உணர்ந்து கொள்கிறோம். இதில் எங்களுக்கு ஞானம் தேவைப்படுகிறது. நாங்கள் இதில் இன்னும் எங்களை சீர் பண்ண வேண்டி இருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நாங்கள் அப்பிரயோஜனமான வேலைக்காரர், செய்ய வேண்டியதை தான் செய்தோம். அது எங்கள் கடமைதான். அதற்கு எங்களுக்கு பாராட்டு தேவையே இல்லை. இப்படி நாங்கள் நினைத்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஊழியம் செய்வதோ, வேலை செய்வதோ, எங்கள் வீட்டின் கடமை செய்வதோ, இப்படியே நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். பலப்படுத்தும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.